ஹாஸ்பிட்டல் ஒரு மரம் இருக்குது, மரத்தை குச்சின்னு ஓன்னு அழுகுறாராம். பையன் சொல்றாராம், ஐயப்பா ஹாஸ்டல் இல்லாம பரவாயில்லப்பா, அழுவாது, வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. எங்க போயிடலாம்? வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. ஏன்பா அழுகுற, ஏன்பா அழுகுறாரு, ஒரு 1/2 மணி நேரம் அழுதாரு. அப்புறம் பார்த்தா என்ன ஏன்பா அழுதா, எங்க அப்பாவை இங்கதான்ப்பா இட்டுன்னு வந்து விட்டேன், அதை நினைச்சு ஆகிறப்பா, நீ என்ன இட்டுன்னு வந்து இங்க விடுறியப்பா ஹாஸ்டல்ல. எங்க அப்பாவை நான் விட்டேன்ப்பா, அந்த அது நினைச்சுதான்ப்பா அழுதேன் நானு. நீ என்ன விடுறியா, உன் புள்ள உன்னை இட்டுன்னு வந்து விட போறப்பா. நீ என்ன செய்யறியோ அதுதாங்க உங்களுக்கு பலன். நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் என்ன பண்ண போற, அறுக்க போற. இன்னைக்கு ஆடுற, நீங்க என்ன ஆட்டவனாலும் ஆடுற, உனக்கும் அந்த கேள்விதான். உனக்கும் நீ இன்னும் ஹாஸ்டல்ல சேர்க்கிற, உன் புள்ள உன்னை சேர்க்க போறான், ரெடி ஆயிடு. நீ என்ன பண்றியோ உனக்கு அதுதான். ஏன்னா பசங்க உன்னை பாத்துக்கிட்டே இருக்குது, உன்னதான் பண்ணிக்குது, உனக்கு அந்த கேள்விதான். அதெல்லாம் எங்கேயோ போவாத. நீ நினைச்சிருக்கிற நான் செய்தெல்லாம் எங்கேயோ போயிடும். யார் தையில வெடிய போகுது, யார் தையில வெடிய போகுதுங்க, உன் தையில தான் வெடிய போகுது, எங்கேயோ போகுதுங்க. அதெல்லாம் பைபிள் சொல்லுதுங்க. நீ செய்யற பாவத்தை 7 தலைமுறை விசாரிப்பாராம். ஒரு தலைமுறை இல்ல, எத்தனை தலைமுறை? நீ ஒரு ஆள் பண்ணிடுற, உன் 7 தலைமுறை பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த பாவத்துக்கு நீ என்ன பண்ணிக்கணும், பதில் சொல்லிதான் ஆகணும். அதுக்கு நீ தப்பவே முடியாது. நீ செய்துட்டு போயிடாத, அது தொடர்ந்து உன் குடும்பத்தை அடிச்சுக்கிட்டே வரும், விடவே மாட்டாரு. நம்ம நினைச்சுக்கிறதான் நினைச்சுக்கலாம், எங்கேயோ போகுது, யார் கேக்குறான், யார் பாக்குறான் நம்மள, இல்ல இல்லப்பா, நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் இருப்ப, நீ என்ன பண்ணிக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்க போகுது, என்ன பண்ணிக்கிறியோ அதுதான் என்ன போகுதுங்க, நடக்க போகுது. நீ உண்மையும் கவலைப்படாத, நீ என்ன பண்றியாதான். நீ நல்லது பண்ணினா உனக்கு நல்லது நடக்கும், நீ கெட்டதே பண்ணு உனக்கு என்னதான் நடக்க போகுது, கெட்டது. அதான் பவுல் அங்க எழுதுறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணுமா, அன்பா இருப்பா, அன்பா இரு. வீட்டுல மட்டும் அன்பை காட்டு, ரோட்ல கோவத்தை என்ன பண்ணாத, காட்டாத. ரோட்ல அன்பை காட்டு, சபையில அன்பை காட்டாது. எல்லாத்துலயும் எப்படி இருக்கு, சிலுவை வரைக்கும், உயிர் போற வரைக்கும் ஏசுறாரு. சிலுவையில என்ன காட்டுறாரு, நமக்கு என்ன காட்டுறாருங்க, அன்பை காட்டு. 4 நாள் குழம்பு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. எத்தனை நாளா வச்சிருக்கிற அந்த குழம்பு, நீ எத்தனை நாளா வச்சிருக்கிற, சுடு பண்ணி அந்த மக்கள் அப்பதான் உங்களுக்கு கிடையாது வர. நீ ஏன் சாப்பிட 4 நாள் கழிச்சு அந்த குழம்பு. அப்போ மத்தவங்க செத்து போனோம், நீ எப்படி இருக்கணும், உயிரா. அன்பு அது இல்லைங்க, அது செய்தினா இல்லையா உனக்கு கொடுக்குற, அதுதான் அன்பு. அன்பு தாங்க உலகத்துல எது பெருசுன்னா அன்புதான் பெருசு. கடவுளுடைய பிள்ளைங்க எப்போதும் எப்படி இருக்கணுங்க, படிங்க. சமாதானத்தை காட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு, ஆவியில நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க சபையார் எப்படி இருக்கணும், ஒரு மனமா இருக்கணும். ஆவியில ஒரு மனமா இருக்கணும். ஆவியில எப்படி இருக்கணுங்க, ஒரு மன சபை, ஒரே சாரிகத்துல ஒரே ரத்தத்துல நம்ம பானம் பண்றோம். ஒரே எண்ணமுடையவர்களாக என்ன பண்ணணும் இருக்கணும். ஒரு மனது ஜபத்தை தான் ஆண்டு என்ன பண்றாரு, கேட்கிறாரு. ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம், ஒருத்தர் ஜபம் பண்றாங்களா, ஒருத்தர் ஆமீ சொல்லணும், அவங்கதான் ஜபம் பண்றாரு, நம்ம மாட்டுல இருக்க கூடாது. ஒரு மன ஜபத்தை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்குள்ள சபையாருக்குள்ள ஒரு மனம் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், அன்பு இருக்கணும். அன்பு 7 நாள் ஜபம் நடத்தணும். நிறைய பேர் வரவே இல்லை ஜபத்துக்கு, வரல. சுதந்திர தினவியாவுக்கு ஜபம் நடத்தணும், வரவே இல்ல. வேலை இருந்தா பரவாயில்ல, கடவுள் பாக்குறாரு. வீட்டுல இருக்கிறவங்கள என்ன பண்ணல, ஒரு மனம் இல்ல. ஒரு மனம் சபை பையன் பாட்டுல கட்ட போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம், என்ன இல்ல, ஒரு மனம் இல்ல. ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க கர்த்தர் கொடுக்குறாங்க. நேற்று கூட ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, சபை கட்டுறதுக்கு கொடுக்குற ஐயா, இந்த பையன்பாடி சபை கட்டு. என்ன பண்றேன்,
ஒரு மனம் தாங்க. ஒரு மனம் செய்தாதான் அந்த ஊழியம் என்ன ஆகும்? வளரும், சபை வளரும். இந்த குடும்பங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதி. இந்த ஒரு மனம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனம் தான். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே நம்பிக்கையால அழைக்கப்பட்டீங்க. ஆண்டவர் தான் நம்ம நம்புறோம். அதுதான் ஒரே நம்பிக்கை. ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தர் தான் நமக்கு. வேற வேற கர்த்தர் எல்லாம் இல்ல. நமக்கு இருக்குது ஒரே ஒரு கர்த்தர் தான். ஒரே விசுவாசம் தான். வேற விசுவாசம் இல்ல. ஒரே ஞானஸ்தானம் தான் எடுக்கணும். வேற வேற ஞானஸ்தானம் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கூடாது. இயேசுநாதர் மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுத்தார். நம்ம அந்த ஞானஸ்தானம் தான் என்ன பண்ணணும்? எடுக்கணும். சில சபையில எல்லாம் தண்ணிய தலையில தெளிப்பாங்க. தலையில சில சபையில நெத்திய மட்டும் கழுவுவாங்க. சில சபையில ஞானஸ்தானம்னு ஒரு கொடி மாதிரி கட்டிட்டு அந்த கொடி உள்ள பூந்து வந்தா ஞானஸ்தானம் எடுத்துட்ட. ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு மாதிரியாக அந்த ஞானஸ்தானத்தை செய்யறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? முழுக்கு ஞானஸ்தானம் என்ன பண்ணணும்? எடுக்கணும். ஒரே ஞானஸ்தானம் தான். அந்த சபையில அதை பாக்குறாரு பவுலு, அதை எழுதுறாரு. ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே சரீரம் அப்படின்னு எழுதுறாரு. எல்லாரும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எல்லாருக்குள்ளும் என்ன பண்றாரு? அவரு இருக்கிறாரு. எல்லாருக்குள்ள கர்த்தர் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. நம்புறாரு, விசுவாசிக்க இருக்கிறாரு. 17 வாசிங்க. நமக்கு நேரம் இல்லை. அதனால் பாருங்க, கர்த்தருக்குள்ள நான் என்ன சொல்றேன்? சாட்சி சொல்றேன்பா. சாட்சி என்ன பண்றேன்? சாட்சி சொல்றது முக்கியம் இல்ல. நம்ம எப்படி வாழணும் சொல்லுங்களேன். சாட்சியாக வாழ, அதான் ரொம்ப முக்கியம். சாட்சி சொல்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம வாழற பகுதியில எப்படி வாழணும்? சாட்சியா வாழ. சாட்சியான ஒரு வாழ்க்கை. நம்ம பிள்ளைங்களுக்கு மத்தியில ஒரு சாட்சி, சமுதாயத்துல சாட்சி, நம்ம வேலை செய்கிற இடத்துல சாட்சி, சபையில ஒரு சாட்சி. சாட்சியா என்ன பண்ணணுங்க? நம்ம வாழணும். சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சி ரொம்ப முக்கியம். கோர்ட்ல கூட என்ன கேக்குறாங்க? சாட்சி கேக்குறாங்க. சாட்சி இருந்தாதான் என்ன கொடுக்குறாங்க? அவருக்கு என்ன கொடுக்குறாங்க? தண்டனை கொடுக்குறாங்க. சாட்சி. சாட்சி ரொம்ப முக்கியங்க. கடவுளுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? சாட்சியா. இன்னைக்கு சாட்சியே இல்ல. சபையாருன்னா இல்ல, சாட்சி இல்ல. அந்த பவுல் அந்த சபையில பாக்குற சாட்சி இல்ல. சபைக்கு வர ஜெபம் பண்ற, எல்லாம் பண்ற, ஆனா நீ வாழுற பகுதியில என்ன இல்ல? நீ சாட்சியான ஒரு வாழ்க்கை இல்ல. பாஸ்டர் மனைவி என்ன பார்த்து சொல்லுவாங்க, உன்னை பார்த்தா தியாகத்துக்கு நான் பாக்குறது மாதிரிதான். எனக்கு நான் ரக்கியாகுது. என்னை பார்த்தா எப்படி இருக்குதா? எனக்கு நான் ரக்கையா இருக்குது. அப்படிதான் என்ன பண்ணணும் நம்ம வாழ். உன்னை பார்த்தா யமனை பாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு யாரும் நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது. சில பேரை பார்த்தா பயப்படுறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. மூச்சு கூட விட முடியல. அவங்கள பார்த்தா ஐயோ பேசாதீங்க, பேசுறது பேய் வருது. என்ன வருதான்? ஒருத்தர் சொல்றாரு, அவங்க பொண்டாட்டியை பார்த்து, ஐயோ நான் பேய் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. அவங்க பொண்டாட்டி கிடையாது, அவங்க எனக்கு யாரு? பொண்டாட்டி என்ன தெரியுதான்? கல்யாணம் 4 புதுசுல என்ன சொல்லிருப்பாரு? பொண்டாட்டி இருப்பாரு, செல்லமெல்லாம் கொஞ்சம் இருப்பாரு இல்லையா? இப்ப சொல்றாரு, ஐயோ பேயாவா, பேய் கூட வாழ்ந்துருக்கிற. சொல்ற அப்போ எவ்வளவு கொடுமை பண்ணிருப்ப நீ, எவ்வளவு நான் பண்ணிருப்ப, எவ்வளவு அட்டகாசம்லாம் நீ என்ன பண்ணிருப்ப. கடவுளுடைய பிள்ளைங்க பேயா என்ன பண்ணக்கூடாது. பேய் இருக்குது, அதுக்காக அது செய்யணும். நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க பேயா என்ன பண்ணக்கூடாதுங்க, சாட்சியாக இருக்கு.
கத்திற்குள்ள நான் சொல்லி உங்களுக்கு எச்சரிக்கிறேன். உங்களை என்ன பண்றேன்? எச்சரிக்கிறப்பா. ஏன்பா இப்படி இருக்கிறீங்க? சிந்தவே மாட்டியாப்பா நீ? சொல்ற எச்சரிக்கிறேன், கண்டிக்கிறேன். கண்டனம். உன் கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் கண்டிக்கிறேன். இந்த உன் கிறிஸ்துவ வாழ்க்கை சரியில்லை, நீ வாழற வாழ்க்கை சரியில்லை. கண்டனம் பண்றார். அந்த சபையை என்ன பண்றாராம்? கண்டனம் பண்றார். இப்பேற்பட்ட ஒரு சபையை நான் கண்டனம் பண்றேன். எபேசியர் சபையார என்ன பண்றாரு? அவரு கண்டிக்கிறேன். இந்த சபை கிட்ட நான் நல்ல விஷயத்தையே பார்க்க முடியல, எச்சரிக்கிறேன் அந்த சபைய அப்படின்ற. புறஜாதிக்கு என்ன சிந்தையில இருக்கிறாங்க? வீணான சிந்தையில இருக்கிறாங்க. புறஜா ஆண்டவர் அறியாதவங்க உலக வாழ்க்கையெல்லாம் வராங்க, பார்த்தது கொண்டது. இப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்குது உலகம். உலகத்துடைய நிலை ரொம்ப பயங்கரமா போயிடுது. இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை, இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. பயங்கரமா இருக்குது. அவங்க அதனால கொடுக்கிற வேலை பயங்கரமா இருக்குது. அவங்க படுற அவமானங்கள் பயங்கரமா இருக்குது. ரொம்ப மோசமான நிலையில என்ன பண்ணி இருக்குதுங்க இன்னைக்கு போயின்னு இருக்குது. ஒரு அம்மா செய்தியில பார்த்தேன், அவங்க குழந்தை இல்லையா, குழந்தை இல்லாதனால ஒருத்தரோட போயிட்டாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஒருத்தரை வச்சுக்கிறாங்க. குழந்தை பெக்கிறதுக்காக ஏமா அவர் கூட போனாங்க? வீட்டுக்காரர் நல்லா தானே பாக்குறாங்க, குழந்தை பெற்றுக்கணும்னு போனாங்க. அது எவ்வளவு எப்படி இது பாரு. அவங்க வீண் சிந்தனையில என்ன பண்றாங்க? இந்த வசனத்தை மாதிரி வாசிங்களேன். வீணான சிந்தனை, வீணான சிந்தனை புறஜாதிகளுக்கு இருக்குதுப்பா. உனக்கு இருக்கக்கூடாதுப்பா. உனக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. உனக்கு வழி இயேசுதான்பா. இயேசு வழியில தான்பா நீ இருக்கணும். நீ வீணான சிந்தையில எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நீ போயிடக்கூடாது. இஷ்டத்துக்கெல்லாம் போகாதப்பா. பைபிள் உனக்கு கண்ட்ரோல் இருக்குதுப்பா. பைபிள் கண்ட்ரோலுக்குள்ள வாப்பா. நீ வேத கண்ட்ரோலுக்குள்ள வாப்பா. இயேசு வழியா இருக்கிற இயேசுக்கு பின்னாடி வாப்பா. பிரஜாதிக பாருப்பா. அவங்க கூட ஏன்பா போயிடுங்கிற? அது பொறுக்கி, அந்த பொறுக்கி கூட சேர்த்தா நீ என்ன ஆயிடுவ? என்ன ஆயிடுவ? பொறுக்கி ஆயிடுவ. அந்த சிந்தைக்குள்ள போகாதப்பா. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வானப்பா. இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லப்பா. இருட்டு வேற, வெளிச்சம் வேற. கழுதியும் கண்ணுக்குட்டியும் ஒன்னா கட்டக்கூடாதுப்பா. நீ கைது கூட ஏன்பா போற? இந்த உலகத்துல வாழறோம். இந்த உலகத்துல என்ன பண்றோம்? பாருங்க, வார்த்தை போய் தண்ணியில போடுங்க, வரப்போ மேல ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. ஆனா கோயில் நீங்கள சிலுப்பி நிக்கும். நீ கோயில் மாதிரி இருக்காத, நீ வாத்து மாதிரி என்ன பண்ணும்? இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கிறோம். ரொம்ப கவனமா வாழ். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வாழக்கூடாதுப்பா. இஷ்டத்துக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? வீண் சிந்தை. அவன் போறான், அவன் நரகத்துக்கு போறான். அந்த சிந்தைக்குள்ள நீ என்ன பண்ணாத? போகாத. இந்த சிந்தைக்குள்ள அவங்க நடக்கிறத மாதிரி நீ நடக்காதப்பா. அவங்க நடக்கிறத மாதிரி நீ என்ன பண்ணாத? நடக்காத. அவன் நடக்கிறான்னா நடந்துன்னு போட்டோம். அவங்கள பார்த்து நீ பண்ணாத. அவங்கள பார்த்து பண்ணாத. இன்னைக்கு அவங்க ஒருத்தரை பார்த்து தான் ஒருத்தர் செய்யறாங்க. அவங்க பாக்குறாங்க, நான் செய்யறேன். அவங்க செய்யறாங்க, நான் செய்யறேன். அந்த அக்கா செய்யறாங்க, நான் செய்யறேன். அவங்க செய்யறாங்களே, அவங்க செய்யறாங்களே, அவங்க பண்றாங்களே, இவங்க பண்றாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, அவங்க இப்படி துணி போடுறாங்களே, அவங்க பண்றாங்களா, அவங்க வெட்டுறாங்களே முடிய. நான் என்ன பண்றேன்? வெட்டிக்கிறேன். அவங்க பண்றத மாதிரி நீ என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. அவங்க வேறங்க, நம்ம வேற. நம்ம கடவுள் பண்ணுங்க. நம்ம யாரு? அவங்க பண்ற மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இங்க வாசிக்குமா 20 நீங்க கிறிஸ்துவ கத்துக்கலப்பா. என்னென்னத்தையோ கத்துக்கிறப்பா. நீ கிறிஸ்துவ கத்துக்கப்பா, பைபிள கத்துக்கப்பா, இயேசுநாதரை பத்தி கத்துக்கப்பா. இயேசுநாதரை பத்தியே கத்துக்கீங்க. இயேசுநாதரை பத்தி கத்துக்கன்னா நீ யார மாதிரி இருப்ப? இயேசுநாதரை மாதிரி இருப்பப்பா. நீ என்னென்னத்தையோ கத்துக்கிறிய, என்னென்னத்தையோ என்ன பண்ற? அவங்க யூடியூப்ல இதை போடுறாங்க, நீங்க யூடியூப்ல அவங்கள மாதிரி பண்ணி போடுற.
நீ அதைதான் கத்துனுங்கிற. எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா நீ என்ன பண்ற? இந்த உலகம் பண்றதுதான் என்ன பண்றாங்க சபையாரு பண்றாங்க. அதைத்தான் கத்துக்கிறதுல ஆர்வமாக, இந்த உலகத்துல இருக்கிற காரியத்துலதான் கத்துக்கிறதுக்கு நீ எப்படி இருக்கிற ஆர்வமா. அவன் முடி வெட்டுறான்னா நீ என்ன பண்ற? முடி அந்த மாதிரி வெட்டுற. நீ யார கத்துக்கணும்? நீ பவுல் என்ன சொல்றாரு அந்த சபைக்கு பார்த்து? 20வது வசனம். இவ்விதமா நீங்கள் கிறிஸ்துவை கத்துக்கலப்பா, நீ கத்துக்கணும்ப்பா. நீ கிறிஸ்துவ என்ன பண்ணணும்? நீ கத்துக்கணும். நீ சபைக்கு வர கொஞ்சம் சத்தியத்தை கேட்ட, கொஞ்சம் சத்தியத்தை தான் கேட்ட, ஞானசாலையில எல்லாமே எனக்கு தெரியும்ன்ற, எல்லாமே தெரியும்ன்ற. பவுல் சொல்ற நீ கத்துக்கல, நீ என்ன பண்ணல, நீ இன்னும் கத்துக்கல, நீ மக்கா தான் இருக்கிறன்றாரு. நீ நினைச்சுக்கிற எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். அப்படிதான் நிறைய பேர் வந்தான் நம்ம சபைக்கு. எல்லாம் போய் குடிகாரன் ஆயிட்டான், அங்கங்க சுத்தின்னு கிடக்குறான். அவன் எல்லாம் நினைச்சிருந்தான் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு. பேச்ச கேட்கல, பேச்ச என்ன பண்ணல, கேட்கல, எங்கெங்கயோ கிடக்குறான். யார கத்துக்கல? அவன் யார கத்துக்கலங்க? கிறிஸ்துவ கத்துக்கப்பா. கிறிஸ்துவ எப்படி கத்துக்க முடியும்? பைபிள் படிப்பாதான் கத்துக்க முடியும். சபைக்கு வந்தாதான் கத்துக்க முடியும். சபைக்கு வந்தாதான் கிறிஸ்துவ என்ன பண்ண முடியும்? கத்துக்க முடியும். ஆராதனையில வந்தாதானே கத்துக்க முடியும். அதுதான் பவுல் சொல்றாரு, சபை கூடுத என்ன பண்ணாத, விட்டுறாதப்பா. நீ விட்டுட்டா கத்துக்க முடியாதுப்பா. நீ சபை கூடுத விட்டுட்டா உலகத்தை தான் கத்துக்குவப்பா. நீ சபைக்குள்ள வந்தாதான் கிறிஸ்துவ என்ன பண்ண முடியும்? நீ கத்துக்க. நீ என்னத்தையோ கத்துக்கிறிய, தேவையில்லாதெல்லாம் கத்துன்னு வரிய, தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ற? ஒருத்தர் சொல்றாரு, நானு சபைக்கு வரேன்னா சபையில நல்லா குடிச்சேன் பெருத, 3 கோட்டை அப்படியே குடிப்பேன் பெருத. செக் பண்ண 2 கிட்டே போயிட்டு இருக்கேன் அவனுக்கு. 2 கிட்டே என்ன ஆயிடும் பாருங்க. குடிக்குதா பிரச்சனை? கிறிஸ்துவ கத்துக்கியா? என்ன தேவையில்ல